ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருக்க லவ் ப்ளஸ் காமெடி ட்ராமாவோட 10வது எபிசோடு தாங்க. போன எபிசோடோட கடைசியாக ஒரு வழியாக நம்ம ஹீரோயினோட அக்காவோட அந்த வியாதியை பற்றி நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வரப்போகுது. இனிமே என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோயின் எடுக்க போகிற முடிவு என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பார்க்கலாம். வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அக்காக்காரியை அவங்க ஹஸ்பண்ட் வேகமாக கூட்டிகிட்டு வந்து வெளியில் அவன் பேசாமல் எதுவுமே தெரியாத மாதிரி விட்டுட்டு போயிடுறான். இவளுமே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ ஓடி வருவான், அந்த புக்கை எடுப்பான், அவள் தள்ளி விடுவா. திருப்பி நம்ம ஹீரோயின் வந்து அதை பார்த்துக்கிட்டே நிற்பா. அந்த சமயம்தான் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு நிற்கும்போது இவளுக்கு என்னங்கிறதே புரியல. அக்கா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டுட்டு நிற்கிறா. அவள் என்னடானா, இல்லை நான் கிளாஸ் ரூம் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதுக்கு வேமா, இல்லை எனக்கு உங்கள் கிளாஸ் ரூம் தெரியும், வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த சமயம் பார்த்து அவளோட ஹஸ்பண்ட் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து வரான். என்னாச்சு என்னாச்சு அவளுக்கு, இங்கே வா, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பினோடனே நம்ம ஹீரோயின் இல்லை நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இழுக்கிறா. இவன் என்னடானா, இல்லை நானே கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவளோட செப்பல் எடுத்து நம்ம ஹீரோயினோட அக்காவுக்கும் போட்டு விடுறா. இவனும் சரின்னு கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியலை, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் காரில் போய்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் பழையபடி நார்மல் ஆயிடுறாங்க. காலில் அவள் தங்கச்சியோட செப்பலை போட்டிருக்கிறத பார்த்துட்டு நமக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி புரியுது. உடனே அவங்க ஹஸ்பண்ட் ஓகே நார்மல் ஆயிட்டா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீ இப்போது நல்லா தானே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளுமே நான் நல்லா தான் இருக்கேன், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே அவள் என்னடானா, இல்லை நான் வீட்டுக்கு போகணும், ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ அவங்க அக்காவை பற்றின எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின்ட்ட சொல்லிட்டா. அவளுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு இறங்க முடியுமா, எதனால் அவன் இப்படிலாம் பண்ணினான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவள் ரொம்பவே வருத்தப்படுறான். நம்ம ஹீரோவுமே இதை நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன், ஆனால் அவன் தான் பண்ணாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது உனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு கேட்கும்போது முன்னாடியே தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். எப்போ, நீ என்னை ஏர்போர்ட்டில் வந்து கூப்பிட வந்தியே அப்போவே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவனும் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன நினச்சாங்கன்னு தெரில, அதுக்கப்புறம் ரொம்பவே அமைதியாயிடுறாங்க. அமைதியாயிட்டு ஃபோன் எடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அக்கா கேட்குறான், என் தங்கச்சியோட செப்பல் எப்படி என் காலுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவளும் அங்கே வந்தாளான்னு கேட்கும்போது ஆமாம் வந்திருந்தா அப்படின்னு சொன்னோன்னே நீ அவள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நான் பேசிக்கிறேன், நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்றா. இது எதனால் அப்படின்னு சொல்லும்போது இவ எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ட்ரக்னால தான் இது ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இவ்வளோ நாளும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ரொம்பவே நல்லவன் மாதிரி அவன் கேட்குறான். இந்த சைடு நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்குமே என்ன என் மேலே கோவமாக இருக்கேன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமான்னுக்கிட்டு இருக்கா. அவன் இன்னும் ஷாக்லேருந்து திரும்பியே வரல. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடுக்கா, எதுக்காக நீ அவன் கூட வாழணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்னு சொன்னோடனே இவ சிரிச்சுக்கிட்டே அதுக்கான எந்த ஒரு ஆதாரமே நம்ம கையில் இல்லை, வெளி உலகத்தை பொறுத்தவரை அவன் ரொம்பவே நல்ல கேர்ஃபுல்லான என்னை அன்பாக பார்த்துக்கிற மாதிரியான ஒரு கணவனாக தான் இருக்கான், அதனால அதுலேருந்து நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணான், அவனால தான் எல்லாமே தெரிய வந்துச்சு, இல்லைன்னா நான் இன்னுமே அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அதனால நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு சரி ஓகே இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறா. நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணால் இவளுமே எடுக்க மாட்டேன்றா, எதனால் கோவமாக இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியல. சரி ஓகேன்னு நம்ம ஹீரோவும் சரி டிஸ்டர்ப்டாக இருப்பா, சரி வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறான். கிம்மை விட்டு அவள் தூங்குறாளா என்ன செய்கிறா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கான். அவரும் போய் பார்த்துட்டு அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தான் இவனுக்கு நிம்மதியாகவே இருக்குது. இந்த சைடு காலையில் எந்திரிச்சு நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கும் வந்தாச்சு. இங்கே வந்தால் நம்ம ஹீரோவோட மேனேஜர் என்னடானா இவனை நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. உங்களோட எல்லாமே இப்போ எப்படி போகுது அப்படின்ற மாதிரி ஏதோ போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் இருக்கான்ல அவன் வந்து சொல்கிறான், நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்
அந்தாகி எனக்கு ஃபோன் பண்ணான்னு சொன்னோன்னே, அந்தாகியை பற்றி பேசினோன்னே நம்ம ஹீரோ ரொம்பவே இதாயிடுறான். என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்தாகி எனக்கு ஃபோன் பண்ணா, இந்த மாதிரி வந்து பார்க்க சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே நானும் வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் மட்டும் போங்கன்னு அவன் சொல்கிறான். இல்லை இல்லை நீயும் வரணும், அப்புறம் என் கூட பேசாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அங்கேருந்து அந்த கண்ணாடிக்கார ரிப்போர்ட்டர் தலை தெறிக்க ஓடி வர்றான். ஏய் என்னாச்சுப்பா உன் லவ்வரோட ஃபேமிலியில் அப்படின்னு ஓடி வந்தானே, நீ எதை சொல்கிற? அதான் அவங்க அக்கா ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோன்னே, டேய் நீ வெளியில் போடா அப்படின்னு ஜூனியரை வெளியில் அனுப்பிச்சிட்டு இவன் சொல்கிறான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நம்ம ஹீரோ சொல்கிறான், அது எதுவுமே உண்மை கிடையாது, நீ ஒழுங்கா அவங்களோட டாக்டரை போய் இன்டர்வியூ பண்ணு, அதுக்கப்புறம் எழுதுன்னு சொன்னோன்னே, பாடுறா எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நான் எல்லாத்துக்குமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ டாக்டரை இன்டர்வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டிக்கல் எழுதுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோயின்ட்ட வந்து அவங்க அவங்க அக்காவை நினச்சி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவளுமே ஆமாம் அவளை நம்ம நல்லா பார்த்துக்கணும், ரெஸ்ட் எடுக்க வைக்கணும், இந்த கம்பெனியை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி பேசி அமுச்சிட்டு ரொம்பவே இவளுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறா. அப்போ சரின்னு வீட்டில் வந்து உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோ திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கானா. சரின்னு சொல்லி எடுத்து பேசும்போது, எப்படி இருக்க என்னன்னு கேட்டோன்னே இவளும் சொல்கிறான், நல்லா இருக்கேன், இப்போ எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னோன்னே, எதனால் பேச மாட்டேற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ அக்கா எல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அந்த டைம் பார்த்து நான் எப்போ பாரு ஃபாரினுக்கு ஓடி போகிறதுலேயே குறியாக இருந்திருக்கேன், என்னை நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோன்னே, நம்ம ஹீரோவும் அதை இதை சொல்லி ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்திடுறான். சரி எங்கே இருக்க அப்படின்னு கூப்பிட்டு 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சி ஒரு வழியாக சமாதானத்துக்கு வந்துடுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினோட லேடி ஃப்ரெண்டும் அந்த குட்டி ஃப்ரெண்டும் சேர்ந்து வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேடி ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏய் நீ ரொம்ப பெரிய ஹீரோவாயிட்டப்பா, பரவாயில்ல, வாரத்துக்கு உனக்கு 3-4 தடவை அந்த ஷூட்டிங் வருது, ஆமாம் அதில் வந்து காசெல்லாம் என்ன பண்ணுன, நம்ம பையனுக்கு ஒரு பெட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே இவனுக்கு பக்குன்னு ஆயிடுது. அது அது அப்படின்னு புலம்புறானா, என்ன நீ செலவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நீ ரொம்ப நாள் கேட்டில அப்படின்னு சொல்லி ஏதோ வெளியூருக்கு டூர் போகிறதுக்காக டிக்கெட் வாங்கி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் நல்லா குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து அந்தாகியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே வந்து உட்காந்துட்டு இவன் என்னடானா, உனக்கும் ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் அதாவது காங் அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே கேட்டுறான். அதனால் இவன் என்னடான்னா, அவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா, அவன் தான் உன்னோட எல்லா விஷயத்தையும் லீக் பண்ணது அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அப்படியா உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசுகிறான். அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ இதுக்காக அவன் உன்னை வெளியில் கொண்டு வருவான் அப்படின்னு நீ ட்ரை பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே, நான் ட்ரை பண்ணலையே, யார் சொன்னா அப்படின்னு கேட்டோன்னே, நீ கால் பண்ணியிருக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கும் ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கும் உள்ள தொடர்பை அவன் தான் வெளியில் கொண்டு வந்திருக்கான், அவன் ஏன் உன்னை மாட்டி விடணும், அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னால் உன்னால் என்னை வெளியில் கொண்டு வர முடியும்னா சொல்லு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த அளவுக்குலாம் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ பணமும் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் என்கிட்ட பேச வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் உள்ளே போக போகிறா. அந்த சமயம் நம்ம ஹீரோ என்னடானா ஒரு ட்ரக்கோட நேமை சொல்கிறான். அந்த ஹீரோயினோட அக்காவுக்கு கொடுத்துருப்பாள் அவங்க ஹஸ்பண்ட், அந்த ட்ரக்கு நேமை சொல்லிட்டு, நீ நெக்ஸ்ட் டைம் காங்கிட்ட பேசும்போது இந்த ட்ரக்கோட நேமை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவளும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இந்த சைடு என்னடானா நம்ம அந்த இன்வெஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த வந்த நியூஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு ட்ரக்கோட சைடு எஃபெக்ட் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கல் வெளியாயிருக்கு. டாக்டர்கிட்ட எல்லாத்துட்டையுமே ரிப்போர்ட்டர் போய் எல்லா ரிப்போர்ட்டும் சேகரித்து போட்டதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு இது பற்றின பிரச்சனைகள் வெளியில் இல்லை. இந்த சைடு அந்தாகி அந்த ட்ரக்கை பற்றி எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னதான் அதை சாப்பிட்டா டிமென்ஷியா வருமா, ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த டைம் காங்குக்கு ஒரு பார்சல் அனுப்பு, அதில் அந்த ட்ரக்கோட நேமையும் மென்ஷன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த மருந்து கலந்து கொடுத்தால அந்த பொண்ணை பற்றி நிறையா விஷயங்கள் சேகரிக்கிறதுக்காக அந்த டிடெக்டிவ்கிட்ட அவனையும் போய் பார்க்க சொல்லியிருந்திருக்கான். அவனும் போய் பார்த்துட்டு, இவன் அந்தளவுக்கு ஒன்றும் வெளியில் தெரிகிற மாதிரி ஒன்றுமே பண்ணுறது கிடையாது, இதை முடிச்சுட்டு வெளியில் போகிறா, எங்கன்னா பார்ட்டிக்கு போகிறா, ஆனால் கையில் நிறைய காசு இருக்கிற மாதிரி தான் இருக்குது, சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நல்லா பேசிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பழையபடி ஆயிருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட்
ரொம்ப நல்லவ மாதிரி அவங்க அம்மா வந்து பார்த்துக்கிட்டு, ஒண்ணுமே இல்லை உங்க பொண்ணுக்கு, எல்லாம் சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வளைஞ்சிட்டு போறான். சரின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி வேமா நம்ம ஹீரோயின் அக்காவோட பாத்ரூம்குள்ள போய் அவளோட தலைமுடி ப்ரஷ்ஷு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். எதனாலன்னா நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவும் ஒரே அப்பாவுக்கு பிறந்தவங்க இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அவன் உள்ள போயிட்டு வெளியில வரும்போது கரெக்டா அவங்க வைஃப் பார்த்துட்றான். என்னாச்சு, எதுக்கு உள்ள போன அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் உங்க அம்மா பார்க்க வந்தேன், பாத்ரூம் யூஸ் பண்ணலான்னு உள்ள போனேன் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு டவுட் வந்துடுது. சரி வா கிளம்பலாம் அப்படின்னு இவன் கூப்பிடும்போது, இல்லை நான் என் சிஸ்டர் கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடா. சரின்னு இவளும் வேகமா போய் என்னாச்சு அப்படின்னு உள்ள பார்க்கலான்னு போனா, உள்ள போய் அந்த ப்ரஷ் காணாம போனது, அப்புறம் அந்த முடி எல்லாத்தையுமே பார்த்து இவளே கண்டுபிடிச்சிடுறா. இந்த மாதிரி டிஎன்ஏ அவன் எடுக்க போறான் அப்படின்னு. இவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொன்னோன்னா அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இவன் ஏன் இப்படி ஆனா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் அவன் சொல்ல போறான். இந்த மாதிரி என்னோட நானும் தங்கச்சியும் ஒரே அப்பாவுக்கு பிறக்கல அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல போறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அந்த காங்குமே அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்ல, கடன் கொடுத்துருப்பானே, அவன் கூட உட்காந்து பேசிட்டு, நீ என்ன இந்த இப்ப இருக்கிற நிலைமையில என்கிட்ட இருந்து கடனை வசூலிக்க என் மேல கேஸ் போட போறியா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா நீ காசு கொடுக்கலன்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா எங்க கம்பெனியோட ஷேர் ஏறிச்சுன்னா நீ என் மேல கேஸ் போடக்கூடாதே, எப்படியோ காசு வந்துடும் தானே நீ நம்பணும் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் அவன் சொல்றான், நான் இன்னொரு விஷயத்த கண்டிப்பா வெளியில கொண்டு வருவேன், அந்த விஷயம் இந்த கம்பெனியை மொத்தமாவே இழுத்து மூட வச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எந்த விஷயத்த சொல்ற அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு போறத காட்டுறாங்க. என்ன இந்த விஷயத்த அவன் வெளியில கொண்டு வர போறானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகும்போது நம்ம ஹீரோ வாய் வார்த்தையா ஒன்று சொல்றான். இங்க கேம் ஆடுறது 2 பேரா இருந்தாலும் அதுல யாரு முதல்ல ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம், யாரு முதல்ல ஜெயிக்கிறாங்கிறத விட முதல்ல யாரு வராங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு ஒரு இதை சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் ஒன்று புரியுது. ரொம்ப தேங்க்ஸ், நீ நீ உன்கிட்ட விஷயம் இருக்க போய் தான் உன்னை அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டரா வச்சிருக்காங்கப்பா, அசிஸ்டன்ட் மேனேஜரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். காலையில பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கே வர்றான். வந்து பார்த்துட்டு அவங்க மேனேஜர்கிட்ட போய் தான் நேரடியாக பேசுகிறா, நம்ம ஹீரோட்ட பேசலை. அவங்க மேனேஜர் என்னடானா 2 காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ரூம்குள்ளேயே விடாமல் வெளியில் விட்டு சாத்திடுறான். நம்ம ஹீரோ என்னடானா அவங்க அசிஸ்டண்ட்டை போய் டேய் நீ போய் 3 காஃபி எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இவங்க 2 பேரும் உள்ளே போய் உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்காக நான் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் கேட்டோன்னே, இல்லை இதை பற்றி ஒரு பொண்ணு எழுதினாதான் ஏன் மேலே கொஞ்சம் சிம்பத்தி இதாகும் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் பொண்ணு எழுதினா சிம்பத்தி ஆகுங்கிற விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் உண்மையாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவ சொன்ன உடனே இவளுமே சரி ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிடுறான். எப்போ ஃபோட்டோஷூட் வைக்கலாம், கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே, இப்பயே கூட வச்சுக்கலான்னு சொன்னோன்னே, ஓகே அப்போ நீங்கள் பார்லர் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே இவளும் கிளம்புறா. வெளியில் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, ஆமாம் எதுக்காக நீ அவங்கக்கிட்ட போன அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் சீனியர் எழுதுனா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு, இவளுக்கு இவ்வளோ திமிருப்பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் சரின்னு கிளம்பி வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் இவ அழகாதான்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சரின்னு எல்லா விஷயத்தையுமே அந்த இன்டர்வியூவில் சொல்லிடுறான். இவளுக்கு எந்த வயசில் அந்த மேட்ரு தெரிஞ்சிச்சு, அப்புறம் அந்த தெரியும் போது அந்த அதோட அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க அப்பா எப்படி இவங்கள ஹேண்டில் பண்ணாரு, எப்படி பார்த்துக்கிட்டாரு, அப்புறம் அவங்க அம்மா இவங்க மேலே காட்டின வெறுப்பு, அவங்க அம்மா இந்த நியூஸை வெளியில் கொண்டு வரதுக்கு ஒத்துக்கிட்டது, இதனால வரப்போகிற பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாகவே நம்ம ஹீரோயின் சொல்லிடுறான். அவங்க அம்மாவுமே பேசின எல்லாத்தையுமே அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது அவங்க அப்பா ரொம்ப கண்டுக்கிறாமல் இருந்ததுனால இவங்க பாரிஸ் போயிருந்திருக்காங்க. அங்கே தான் ஏதோ ஒரு அஃபேர் ஏற்பட்டு அது மூலமாக நம்ம ஹீரோயின் பிறந்திருக்கா. அந்த அஃபேர்னால நம்ம ஹீரோயினோட அம்மாவுமே கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி நம்ம ஹீரோயின் மேலே ரொம்பவே வெறுப்பை காட்டியிருப்பாங்க. அதுவுமே ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இது அடுத்த நாளே வெளியான உடனே அந்த காங் பார்த்துட்டு, ச்சே எல்லாத்தையும் எடுத்து வச்சது ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சு, ஓ ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான். இந்த சைடு நம்ம கண்ணாடி ஃப்ரெண்ட் என்னடானா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, குடிக்கலான்னு வந்தால் இவனுங்க எங்கே போனானுங்கன்னு தெரியலையேன்னு கதவு பூட்டி கிடக்குன்னு கத்திட்டு போயிடுறான். சரின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும்
இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஒரு கேரவனே எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் கேம்பிங்லாம் போட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் அந்த கேரவன்லேயே கிளம்பி ஆஃபீஸ்க்கும் போயிடுறாங்க. அப்படி போகும்போது அங்கே என்னடானா நம்ம ஹீரோ வந்து கேரவன்ல இருந்து இறங்கும்போது அந்த ஆஃபீஸோட அசிஸ்டன்ட் இருக்கால அவனும் பார்க்குறா. நம்ம மேனேஜரும் பார்த்துருப்பாங்க போல. வேகமாக ஓடி வந்து என்னாச்சு, என்ன நியூஸு அப்படின்னு கேட்டோன்னே, என்ன நியூஸா, ஆமாம் கேரவன்ல வந்தியே அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ்க்கு கேரவன்ல வந்தா எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, அடப்பாவி அப்போ நியூஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம அசிஸ்டன்ட் கேட்குறான், என்ன கேட்குறீங்க புரியல அப்படின்னு சொன்ன உடனே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் ஒருத்தர்கிட்ட இருந்து நியூஸ் வாங்குறதுக்காக அவங்கள கேரவனோட கடத்திட்டு போய் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுத்து நியூஸ் வாங்கினான் அப்படின்ற மாதிரி அவனோட புகழை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்கா அந்த இன்வெஸ்டர் இருக்காங்களே அவங்களையே நேர கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ நடக்கிற பிரச்சனையில எனக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி. அவ என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எங்க அப்பா உங்க நீங்க ஒரு டைம் பண்ண தப்புக்காக அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அந்த தப்பு உங்கள்கிட்ட சொன்னதில்ல. அதுக்கு பதிலாக அவர் என்கிட்ட சொன்னது, நீங்க ஒரு டைம் எனக்கு கண்டிப்பா உதவுவீங்கன்னு. அந்த ஒரு டைம் இதுவா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சரி ஓகே, ஒரே ஒரு டைம், இந்த ஒரு டைம் தான் கடைசி, இதுக்கப்புறம் உங்க தங்கச்சியால எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு வழியா அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆக போகுது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் என்னங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு எப்படி அப்படின்னு கேட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அப்பதான் பாவம் அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும் போல, அதான் அவனை விட்டுட்டு ஃபாரின் போயிருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா, நம்ம வேணா டின்னருக்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே, வேணாம் வேணாம் அப்புறம் உன் பையனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னோடனே அடுத்து பார்த்தா அவங்க 2 பேரும் டின்னருக்கு வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோவோட அம்மா என்னடானா ஹீரோயின்ட்ட சொல்லி ஹீரோவையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா. அவன் வந்துட்டு இங்கே தான் வரேன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க. இந்த சைடு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம அப்பா போய் அந்த சமயம் டிவியில் ஸ்போர்ட்ஸ் சேனல் வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல எதுக்காக இப்போ போய் வைக்கிறீங்க, ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த ஸ்போர்ட்ஸை பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் அடுத்த பிளானை ஒன்று சொல்கிறான். அதாவது இப்போ நம்ம ஹீரோயினோட அவங்க அம்மாவும் அஃபேர் விஷயத்துல தானே மாட்டினாங்க, இப்போ நம்ம ஹீரோயினுமே அந்த விஷயத்துல தான் மாட்ட போறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அஃபேர்ல இருந்து தான் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல போறதா சொல்றாங்க. அதாவது கொரியன்ஸ் எல்லாருமே மற்ற விஷயத்த கூட ஒத்துக்குவாங்க, ஆனா இந்த அஃபேருங்கிற விஷயம் வெளியில வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, கொதிச்சு எழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம், அது என்ன இது என்னன்னு பேசிட்டே போறாங்க. அதோட இந்த டிராமாவோட 10வது பார்ட் முடியுதுங்க. அடுத்து வரப்போற பார்ட்டில் இந்த அஃபேர் விஷயம் வெளியில வந்ததுனால என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சுட்டாங்களா, அதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.